இந்தியன் கோஸ்ட் கார்டில் இப்போ ரீசெண்டாக நேவிக் ஜென்ரல் டியூட்டி அதாவது 02/2024 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இதுக்கு எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சைன்இன் பேஜ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அதாவது சைன்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மிஸ்டராக மிஸ்ஸஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ்டர் மட்டும் தான் வரும். ஸோ இதுக்கு ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நேம் 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அடுத்து ஃபாதர் நேம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. நேஷ்னலிட்டியில் இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேல் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த நேவிக் ஜென்ரல் டியூட்டிக்கு அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து இந்த 2 பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஜாப் இப்படி ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் எது மூலிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூஸ் பேப்பர், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸு, யூடியூப் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைன்ட் அப் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா மொபைல் நம்பருக்கு சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி இப்போ சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் இமெயில் ஐடி அடுத்து பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கிளியர் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜில் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு ஃபார்மேட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரு அப்பர் கேஸு, அடுத்து லோயர் கேஸு, அடுத்து ஸ்பெஷல் கேரக்டரு, அடுத்து நம்பர். இந்த மாதிரி 8லேருந்து 16 கேரக்டருக்குள்ளே பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்வேர்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்கள் நேமில் அதாவது அஹாய் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஐ ஹேவ் ரீட் ஆல் தி இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு அடுத்து சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் கவர்மெண்ட் ஐடியில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. மார்க் 1 மார்க் 2 ரெண்டுமே கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். அடுத்து கேட்டகிரி இல்லை ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி இருக்கும். ஸோ உங்கள் கேட்டகிரியில் வேக்கன்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்கள் கேட்டகிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓபிசி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேட் ஆஃப் இஷ்யூ எந்த டேட்டில் வந்து கொடுத்தாங்க, டேட்டு, மந்த்து, இயரு அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கேட்டகிரி சர்டிஃபிகேட் வேலிடிட்டி டேட் மென்ஷன்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேலிடிட்டி என் டேட் இருக்கும் இல்லையா ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டேட்டு, மந்த், இயர் இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் அன்எம்ப்ளாய்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பேன் கார்டு அதாவது நீங்கள் சூஸ் பண்ண கவர்மெண்ட் ஐடி 10th மார்க் ஷீட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சைஸ் வந்து 50லேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் போஸ்ட் செலெக்ஷன் கேட்டிருப்பாங்க. நேவிக் ஜென்ரல் டியூட்டி இதுக்கு +2 பாஸ் பண்ணி +2ல் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 10th 12th இது ரெண்டுமே நீங்கள் அப்டேட் பண்ணணும்.
ஸோ முதல்ல 10th டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 10th கிளாஸ் பாஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்டு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதில் கிரேடிங் சிஸ்டமில் பர்சன்டேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க, அடிஷ்னல் 10th மார்க் ஷீட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரியர் இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா நோ தான் வரும். அடுத்து எத்தனை சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் 5 வந்து சூஸ் பண்ணுங்கள். 5 சப்ஜெக்ட் தான் இருக்கும். அடுத்து கீழே சப்ஜெக்ட் வைஸ் மார்க் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இந்த மாதிரி சப்ஜெக்ட் நேமு, எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மார்க், இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்டும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து 12th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், 10th கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் 12th டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 12th கிளாஸ் பாஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். எஜுகேஷன் போர்டில் அதே மாதிரி ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும், தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். 12th கிளாஸ் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணுங்கள். எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அடிஷ்னல் மார்க் ஷீட் இருக்கான்னு கேட்டிருக்காங்கன்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எத்தனை சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் மார்க் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போகாது. 12th மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், இதில் ஹவுஸ் நம்பரு இல்லைனா ஸ்ட்ரீட் நேமு, அடுத்து லேண்ட்மார்க், அடுத்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து கண்ட்ரி, ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சப் டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்கில் இருக்கீங்க அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து உங்கள் லொக்கேஷன், பின்கோடு, போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கேட்டிருக்காங்க. ப்ரெசண்ட்டு, பர்மனெண்ட், இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே டொமிஷியல் டீட்டெயில்ஸ், அதாவது குடியிருப்பு விவரங்கள் வந்து கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் குடியிருக்கீங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஜோனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஈஸ்ட் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி, இது எல்லாமே ஈஸ்ட் ரீஜனில் தான் வரும், அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து டொமிஷியல் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். எந்த மாவட்டத்தில் குடியிருக்கீங்க, டொமிஷியல் சர்டிஃபிகேட் நம்பர், டொமிஷியல் சர்டிஃபிகேட் இதில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டொமிஷியல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், அதில் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை என்டர் பண்ணுங்கள். டேட் ஆஃப் இஷ்யூ, எந்த டேட்டில் டொமிஷியல் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க அது சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அடுத்து டொமிஷியல் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். டொமிஷியல் சர்டிஃபிகேட் எப்படி ப்ரோ நான் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னா இ சேவா மையமில் கேளுங்க, இல்லை அப்படின்னா ப்ரௌசிங் சென்டரில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஈஸியாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இல்லைனா யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நோ தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும். நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு இது எல்லாத்துக்குமே நோ தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப் ஃபார்மேட் எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு பிளாக் ஸ்லேட்டில் உங்கள் நேமு, எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க, இதை நீங்கள் அந்த ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டை நீங்கள் கையில் பிடிச்சிட்டு செஸ்ட்டுக்கு கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் ஃபோட்டோ இருக்கணும். சரிங்களா? ஸோ உங்கள் நேமு, எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க, இதை ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டை செஸ்ட்டுக்கு கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து சிக்னேச்சர், ஒயிட் பேப்பரில் பிளாக் பெனில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களுடைய இடது கை கட்ட விரல் ரேகையை ஒயிட் பேப்பரில் பதிவு பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழே லைவாக ஃபோட்டோ வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸ்டார்ட் கேமரா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேமரா ஆன் ஆகும். ஸோ அதுக்கு அந்த ஃபேஸ் வந்து அந்த மார்க்கு நியராக நீங்கள் வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஸ்டேஜ் 1 எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செலக்ட் பண்ணுற எக்ஸாம் சென்டர் எல்லாமே உங்கள் லொக்கேஷனில் இருந்து, அதாவது உங்கள் அட்ரஸில் இருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் ஈஸியாக போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் வேலூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு ஸ்டேஜ் 1 எக்ஸாம் சென்டர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.
இதில் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற எக்ஸாம் சென்டர் எல்லாமே உங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ்ல இருந்து 30 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கா, அதாவது 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஸ்டேஜ் 2 எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஜோனில் சென்னை விசாகப்பட்டினமில் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்த்து ஜோனில் நோய்டாவில் இருக்கும், வெஸ்ட் ஜோனில் கோவா, நார்த்து வெஸ்ட் ஜோனில் காந்தி நகரில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கரெக்டாக இருக்கா, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் தப்பாக இருந்தால் சைடில் வந்து எடிட் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு செக்ஷனுக்கும் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபைனலாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷனில் சிட்டி, அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் கேட்டிருப்பாங்க, படித்து பார்த்துட்டு இந்த எல்லா பாக்ஸ்லையும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எல்லா பாக்ஸ்லையும் டிக் பண்ணிவிட்டு கீழே பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒரு பிரிண்ட் ப்ரிவியூ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். Have you seen the print review before submitting the application அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் ப்ரிவியூ பட்டனை கிளிக் பண்ணி பிரிண்ட் ப்ரிவியூ நீங்கள் எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துலேயும் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து நீங்கள் ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரிவியூ சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஃபைனல் சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் காமிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வியூ அப்ளிகேஷன் கொடுத்து இன்னொரு முறை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. SC/ST கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுவே அதர் கேட்டகரியாக இருந்தால் இதுக்கு அடுத்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், அதுக்கும் வந்து மெசேஜ் வந்து டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 இருக்கும். SC/STயை தவிர்த்து அதர் கேட்டகரி 300 ஆன்லைனில் பே பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.